வணக்கம் பசங்களா, வெல்கம் டு ஜைலம் தமிழ் 10 CBSE சேனல். நாங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் ஃபைன் அண்ட் கிரேட். ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ வி வில் டாக் அபவுட் டூ குட் புக்ஸ் டுடே. ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆர்டி சர்மாவா இல்லாட்டி ஆர்எஸ் அகர்வாலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக்ஸை வந்து பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஹவு தீஸ் புக்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ அண்ட் வி வில் சி விச் புக் இஸ் பெஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் because you will get free handwritten notes after every session. After எல்லா செஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரீ நோட்ஸ் கிடச்சிடும். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு ஃபாலோ த வாட்ஸ்அப் குரூப். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். மற்ற இதுலேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ யூ வில் கெட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஏதாச்சும் புது செஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ், யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஆன் தட். ஓகே, அண்ட் அப்கமிங் 27th Xylem is coming to Chennai. ஸோ நம்ம சென்னைக்கு வர போகிறோம். ஸோ சென்னையில் செமினார் அண்ட் ஜிஐபி எக்ஸாம் நடக்க போகுது. உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் ஆனால் ஷிமா மேம், ஸ்ருதி மேம் அண்ட் ஷோபிகா மேம் வந்து 3 பேருமே வந்து அவங்கக்கிட்ட பேச போகிறாங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் என்ன சொல்லலாம், கரியர் வைஸாக இருக்கட்டும், வாட் எவர் த டவுட்ஸ் யூ ஹாவ் இன் யுவர் studies, your academics, whatever it is, you can ask them and clear the doubts and you can see them as well. Okay, so for that அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 10 AM தான் செமினார் நடக்க போகுது. எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது, விச் இஸ் இன் அண்ணா நகர், ரைட்? ஸோ அண்ணா நகரில் இருக்கிற ஸ்கூலில் தான் நடக்க போகுது. ஸோ பசங்களை மறக்காமல் நீங்கள் வந்து அந்த செஷன் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவங்கள போய் பார்த்து என்ன சொல்ல, அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த இது ஃப்ரீ ஆஸ் வெல். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேக்ஸிமம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, எஸ். ஸோ பசங்களா, ஸோ தீஸ் ஆர் அவர் Xylem டாப்பர்ஸ் ஆஃப் NEET 2025. யூ கேன் சி தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ், ரைட்? ஸோ நம்ம Xylemத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டியூஷன் சென்டர்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் 11th and 12th. which is Tala Pro and next is Talapati Pro batch. ஸோ அது வந்து டியூஷன் கிளாஸ் மாதிரி ஃபார் போத் JEE அண்ட் நீட்டுக்கு வந்து அங்கே கிளாஸ் எடுப்போம். ஸோ இனிமேல் இதோட வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு உங்களோட அட்மிஷனை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அன் ஆஃப்லைன் டியூஷன் சென்டர்ஸ். ஓகேவா? ஸோ விச் இஸ் இன் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ வில் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு த திங். ஆர்டி சர்மா வர்சஸ் ஆர்எஸ் அகர்வால். ஆர்டி சர்மாவா இல்லை ஆர்எஸ் அகர்வால், விச் புக் இஸ் த பெஸ்ட்? ஓகேவா? ஓகே, ஸோ வில் சி. ஸோ பசங்களா, நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. நீங்கள் இப்போ வந்து என்னையை விட உங்களுக்கு இப்போ நான் ஓகே, வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஸோ வாட் வில் பி த குட் புக்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்டி சர்மா நல்ல புக்கு இல்லை ஆர்எஸ் அகர்வால்? இல்லை மேம் இதை விட நிறைய புக்ஸ் இருக்குது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஓகேவா? சரி. ஸோ நான் வந்து இங்கே ஐம் நாட் ஹியர் ஃபார் இந்த புக்கு தான் பெஸ்ட், நீங்கள் இதுதான் படிக்கணும், இந்த புக்கு தான் பெஸ்ட் இது படிக்கணும் நான் வந்து சொல்ல வரல. தீஸ் ஆர் த 2 authors விச் இஸ் வெரி பிக், என்ன சொல்லாமே ரொம்ப நல்ல ஆதர்ஸ் இவங்க. ஸோ அதனால் ஐம் நாட் எனி ஒன் டு ஜட்ஜ் ஆன் திஸ். ஓகேவா? பட் இந்த புக்ஸில் இருந்து தீஸ் ஆர் த வெரி 2 குட் புக்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் CBSE போர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கான்செப்ஷுவல் லேர்னிங்கில் இந்த 2 புக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். 2 புக்ஸுக்குமே அதோட என்ன சொல்லலாம், வெரி குட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளிஸ்டர் கிளியர் கிளிஸ்டர் என்னடா அது கிறிஸ்டல் கிளியராக வந்து சாரி பசங்களா, கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டை வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ பர்சனலி நான் வந்து 2 புக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதான். ஸோ கான்செப்ஷுவல் வைஸ் யூ வாண்ட் லைக் குட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆர்டி சர்மா. ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னா ஃபுல் பேஸ்ட் ஆன் CBSE போர்ட்ஸ். யூ கேன் ஹாவ் லைக் என்ன சொல்ல குட் கொஷின்ஸ், ஒரு கொஷின் பேங்க் மாதிரி அது. ஓகேவா? ஸோ அதுவும் நல்ல புக்ஸ். வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் நீ வந்து அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து புக் ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். நம்ம வந்து வி ஹாவ் டு திங்க் எக்கனாமிக்லி ஆஸ் வெல், ரைட்? எஸ். ஸோ ஆர்டி சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் புக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் தேர் வில் பி டிஸ்கவுண்ட்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ
மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து நான் இதுதான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியே ஆர்எஸ் அகர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா 729 சம்திங். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். பட் இது வந்து இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல. லைக் தேர் ஆர் லைக் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் இருக்குண்டா. ஓகேவா? ஸோ ஒரு ஆவரேஜான ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ஆர்டி சர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒன் இஸ் எம்சிக்யூ பேஸ்டு, ஒரு ஃபுல்லாக எம்சிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு எம்சிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி புக்கும் ஒரு பெரிய புக்கும் இருக்கும். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அந்த 14 சாப்டர்ஸோட எல்லாமே அந்த இதில் இருக்கும். வித் கான்செப்ட்ஸ் எல்லாமே. அந்த நீங்கள் எந்த புக்கு வாங்கினா ஒரு ஃபர்ஸ்ட் சஜஷன் ஐ ஹாவ் ஃபார் யூஸ் தட், நீங்கள் எந்த புக்ஸ் வாங்கினாலும் லேட்டஸ்ட் 2025, இப்போ வந்து நீங்கள் 25-26 பேட்சா, 25-26 பேட்சில் இருக்கிற அந்த லேட்டஸ்ட் எடிஷன் தான் நீங்கள் வாங்கணும். ஓகேவா? நீங்கள் எப்படியோ காசு போட்டு நீங்கள் வாங்குறீங்க, அதில் இன்னொரு ஒரு 100 ருபீஸ் ஒரு சம்திங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டூ பை. இப்போ வந்து கரண்ட்லி லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லேட்டஸ்ட் எடிஷனில் இப்போ நீங்கள் பழைய எடிஷன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லலாம், உங்களோட சிலபஸ் கட் டவுன் பண்ண சிலபஸோடையே இருக்கும். ஸோ சம் பீப்புள் வந்து பிளைண்ட்லி ஃபோக்கஸ் ஆன் தட் கைட். அப்போ அவங்க அதுவும் படிச்சுட்டு போவீங்க. ஸோ அதனால என்ன பண்ணும், லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆர்டி சர்மாவில் 2 செட்ஸ் ஆஃப் புக் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு செட் மட்டும் கம்ஸ் அண்டர் சிங்கிள் வால்யூம் கவரிங் த என்டையர் சிபிஎஸ்சி சிலபஸ் இன் ஆர்எஸ் அகர்வால். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ஆர்டி சர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்செப்ட் வைஸ் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அப்ரோச்சிங் அந்த ஸ்டைல் அண்ட் இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் என்சிஆர்டி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஆர்டி சர்மாவில் வந்து அவங்க வந்து ஃப்ரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஏபி. ஓகேவா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் வச்சுக்கோங்க ஏபி. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சீக்வன்ஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சீக்வன்ஸ்னா என்ன, சீக்வன்ஸ்னா எப்படி வரும், சீக்வன்ஸுக்கு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு கொஷின். ஓகே, சம் செட் ஆஃப் கொஷின்ஸ். அப்புறமேல் தான் அவங்க வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுக்கே அவங்க போவாங்க. ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அதோட இது காமன் டிஃப்ரென்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டி சர்மாவில் கான்செப்ஷுவல் வைஸில் ரொம்ப அமேசிங்கான ஒரு புக் வந்து ஐ வுட் சே ஆர்டி சர்மா. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்தே உங்களுக்கு புரியும். ஓகேவா? சம்டைம்ஸ் சம்திங்ஸ் புரியாத மாதிரி இருக்கும். பட் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஆர்எஸ் அகர்வால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியர், பர்ஃபெக்ட் ஃபார் குவிக் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சொல்கிறேன், இது வந்து வி ஆர் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங். அட் தி எண்ட் ஐ வில் டெல் எப்படி இந்த 2 புக்ஸையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து கிறிஸ்பாக ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஆர்எஸ் அகர்வால். இப்போ நீங்கள் வந்து கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் கொஸ்டின். இப்போ வந்து எனக்கு ஆர்டி சர்மாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் அந்த அவங்க வந்து என்சிஆர்டியில் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளரில் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், அப்புறமேல் வந்து பிஒய்க்யூஸ் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி வந்து LOTS அண்ட் HOTS, லாட்ஸ் அண்ட் ஹாட்ஸ் அப்படின்னு, அதாவது லோவர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் சொல்லிட்டு 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸும் வந்து LOTs வந்து எல்லாருக்குமே வந்து சால்வ் பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி என்ன சொல்லலாம், எல்லாருக்குமே எல்லாம் ஒரு ஒரு லைக் ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. பட் HOTs வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டர் திங்க், கொஞ்சம் நல்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து HOTs வந்து நீங்கள் அவ்வளோவா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாட்டி கூட LOTs நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன சொல்லலாம், யூ வில் கெட் ப்ரிட்டி குட் கிளியர் ஐடியா அபவுட் தட் சாப்டர். HOTs நீங்கள் வந்து அப்புறமேல் சால்வ் பண்ணுறதுக்கும் வைக்கலாம். சால்வ் பண்ணலாட்டி மேம் சால்வ் பண்ணலான்னா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒரு 100% வச்சுக்கோங்க. ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10 வச்சுக்கோங்க. பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் சே 50-50 தான். நீ இது பண்ணாலும் இல்லாட்டியும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? பட் அது பண்ணால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். யுவர் கான்செப்ட் வில் பிகம் மோர் கிளியர் அண்ட் யுவர் என்ன சொல்ல ஃபவுண்டேஷன் வில் பி வெரி குட். ஸோ ஆர்எஸ் அகர்வால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோஸ் சிபிஎஸ்சி பேட்டர்ன். ஸோ உங்களோட சிபிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு என்ன சொல்லலாம் நெக்ஸ்ட் லெவல் இப்போ 11th போகிறதுக்கும் இந்த ஆர்டி சர்மா இஸ் குட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஆர்டி சர்மா இஸ் குட். ஓகேங்களா? ஸோ ஒலிம்பியாட், NTSC, JEE ஃபவுண்டேஷன் லெவல். ஸோ JEE ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிறது 11th ஃபவுண்டேஷன் லெவல்.
ஓகேங்களா. ஸோ ஜேஇக்கு வந்து ஆர்டி சர்மா இப்போவே அந்த புக் இப்போவே படி அப்படின்னு சொல்ல, 11th இது வந்து கொஞ்சம் ஓகே, ஐ மீன் கொஞ்சம் குட், ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல்லாக சிபிஎஸ்சி, நீ வந்து சிபிஎஸ்சி போர்ட்ஸுக்கு நீ வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணனா இது அதுக்கு இட் வில் பி வெரி குட். ஓகே ரைட். ஸோ கொஷின்ஸ் அதான் நான் வந்து சொல்கிறேன், ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் எங்கே இருக்கும் ஆர்டி சர்மா இருக்கும். ஸோ அதாவது அந்த எல்ஓடிஸ், important questions from NCERT examல, important questions from NCERT they will be, அவங்க அதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, எல்ஓடிஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு சாப்டரோட லாஸ்ட்டில் வந்து நிறைய கொஷின்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஃப்ரம் பிவைக்யூ செஷன்ஸாக இருக்கும், அதுக்கு வந்து சொல்யூஷன் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஆர்டி சர்மாவில் வந்து என்னென்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. தே திங்க் ஓகே தட் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து இது சால்வ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட், அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாமான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஓகே. ஸோ ஆர்எஸ் அகர்வாலில் வந்து லிமிட்டட் கொஷின்ஸ் பட் வெல் செலக்டட் ஃபார் போர்ட்ஸ். இது வந்து இப்போ நீங்களே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்எஸ் அகர்வால் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ், அதோட கொஷின்ஸுக்கு தான் அதுக்கு என்ன சொல்லலாம், அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி அதுக்கு என்ன சொல்லலாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைம் நீடட். ஸோ நான் இப்போ தான் நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் அப்படின்னா மேம் அப்போ நாங்கள் ரெண்டுமே படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம் சாப்டர்ஸ் இன் 10th வந்து யூ நீட் கொஞ்சம் டெப்த் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சாப்டர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தியரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து 9th படித்த தியரம்ஸ் நமக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டி சர்மாவில் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டடிங் அ சாப்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்சிஆர்டி படிச்சு தான் ஆகணும். அப்புறமேல் ஜஸ்ட் கோ த்ரூ அந்த கிளான்ஸ், யூ ஹேவ் டு கோ த்ரூ எவ்ரி செஷன்ஸ் ஆஃப் ஆர்டி சர்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி குட் ஃபார் தட் சாப்டர், ஓகேவா. அண்ட் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள்ஸ் என்சிஆர்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்புறமேல் நீங்கள் ஆர்டி சர்மாவும் ஒரு 1 ரவுண்ட் நீங்கள் போயிட்டீங்க, கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா லீவ் த சாப்டர் ரைட் நோ. நான் இந்த டைமில் சொல்கிறேன். ஸோ வென் இட் கம்ஸ் டு த எக்ஸாம் டைம் நோ, அப்போ நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வால் இல்லாட்டி நீங்கள் வந்து ரிவிஷன் டைமில், அந்த டைமில் என்ன பண்ணும், நீங்கள் மேக்ஸுக்கு யூ ஹேவ் டு சால்வ் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ், ரைட். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ் போத் புக்ஸ் ஸ்மார்ட்லி. நான் வந்து 2 புக்ஸுமே வந்து ஓகே இந்த புக்குக்கு இந்த புக்குக்கு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது, நான் யாரும் கிடையாது, ஓகேவா. I personally use both books. So I personally like both books and these 2 books are very good for your board preparation as well and for your math knowledge க்கு இந்த 2 books is perfect, ஓகேவா. ஸோ இப்போ வந்து start with ஆர்டி சர்மா for each chapter to build concept, அதான் நான் இப்போ சொன்னேன். Revise with RS Agarwal closer to your exam for speed and confidence. So this is an ideal way, this is one of the way to use both books, ஓகேவா. மேம் எங்கிட்ட ஆர்எஸ் அகர்வால் இல்லை மேம், ஆர்டி சர்மா மேடம். சரி நீ ஆர்டி சர்மாவே ஸ்டிக் பண்ணிக்கோ, பிரச்சனையே கிடையாது, ஓகேவா. இட் டசன்ட் மேட்டர் 2 புக்ஸ் அப்போ வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னலாம் கிடையாது, ஓகேவா. ஐம் நாட் டெல்லிங் டு பை போத் த புக்ஸ் ஆர் குட். ஸோ இது நீ கான்செப்ட் வைஸ் நீ நல்லா படித்து எல்லாம் இது பண்ணணும், பிவைக்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா இது இல்லை, நான் கான்செப்ட்ல எல்லாம் ஓகே மேம் ஐ ஆம் குட் வித் தட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆர்எஸ் அகர்வால். யூ வில் கெட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் நீ சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுதான் கன்க்ளூஷன். ஓகே. ஸோ இதான் வந்து விச் ஒன் ஷுட் யூ சூஸ். யூ வாண்ட் இப்போ வந்து இல்லை மேம் இதில் ஏதாச்சும் ஒன்று அப்படி இருந்துச்சுன்னா யூ வாண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லாட்டி வந்து ஸ்டெப் வைஸ் அந்த கிளாரிட்டி. ஸோ அப்போ வந்து நீ ஜேஇக்கு படிக்கும்போது ஜேஇ இஸ் ஆல்வேஸ் அபவுட் கான்செப்ட் லேர்னிங், ஓகேவா. நீ வந்து எவ்வளோ நீங்கள் மக்கப் பண்ணி போனாலும் அப்படி பண்ணிட்டு நீ ஜேஇக்கு போனேன்னா இட்ஸ் நோ யூஸ். ஸோ வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணி கான்செப்ட் கிளியர் பண்ணால் ஜேஇக்கு வந்து நீ வந்து ஆல்மோஸ்ட் செட், ஓகே. அண்ட் யூ ஹாவ் டைம் அண்ட் வாண்ட் டு மாஸ்டர் ஈச் டாபிக் டீப்லி அப்படின்னா நீ ஆர்டி சர்மா போகலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லை you want quick concept with board level practice and you are short on time, need revision help, you prefer direct application over a long derivation அப்படின்னா you can go for RS Agarwal. ஸோ இந்த ஸ்டெப் நம்ம எப்போ தெரியுமா பண்ணுவோம், நம்ம லாஸ்ட்ல எதுவுமே படிக்காமல் நமக்கு டைம் இருக்காது போது you can go for this. But as of now you have plenty of time. ஸோ நாமளே ஒரு 6 chapters finish பண்ணியாச்சு. ஸோ அதனால் யூ ஹாவ் ஸ்டில் டைம் தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் மேபி மார்ச் ஸோ எப்படியும் உனக்கு டைம் இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி லேர்ன், யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். ஸோ அதனால் அதை கரெக்டாக நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற, ஓகேவா.
ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த புக்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ ஸ்டில் ஐம் டெல்லிங் ஐம் நவ் ஒன் டு சே தீஸ் 2 புக்ஸில் இந்த இவங்க இப்படி அந்த அப்படி இல்லை, 2 ஆதருமே கிரேட் ஆதர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் சூஸ் த புக்ஸ் வைஸ்லி. இஃப் யூ ஆர் சூஸிங் த புக் அதில் வந்து எது குட் எது பேட், ஐ மீன் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி தரது மட்டும்தான் என் வேலை. ஐ டிட் மை ஜாப். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணும், சென்னைக்கு வந்துருங்க. சென்னையில் நாங்கள் வருவோம் இன் திஸ் அப்கமிங் சண்டே. ஸோ செமினார் அட்டென்ட் பண்ணுங்க, மீட் ஆல் த 3 ஃபேவரட் டீச்சர்ஸ் ஆஃப் யோர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க 27th அண்ட் விச் இஸ் எங்கே நடக்குது, ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது பசங்களா, 10 AM. ஸோ டூ கம் அண்ட் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் ரிகார்டிங் யுவர் கரியர் ஆர் அகாடமிக் திங்ஸ். கிளியர் பண்ணிக்கோங்க வித் யோர் ஃபேவரேட்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பசங்களை. இந்த கோர்ஸ் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா, கால் ஆன் த நம்பர் விச் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். And do follow us on WhatsApp especially because you will get free handwritten notes there. Okay va? So that's it pasangla. I hope you had a clear vision about those 2 books. Okay va? So edachu books review na oru reviewer ah mariteno. Okay, do you want something else abdina, please let me know in the comments. So we will do a video like this as well. Okay va? So that's it pasangla. I hope everybody is doing good and well. And I will see you on the next session. This is your Shrishma Mom Living. Bye bye and take care.